தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றது குறித்து கோவையில் வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களிடம் விளக்கம் அளித்தார். அதனை தற்போது பார்க்கலாம். என்னை பொறுத்தவரையிலும் கிட்டத்தட்ட 8 மாத காலமாக கடுமையான உழைப்பின் காரணமாக 6 மாதத்திற்கு ஒரு முறை மருத்துவமனையில் கேஎம்ஜிஹெச்சில் மாஸ்டர் செக்கப் என்று சொல்லப்படுகிற அனைத்து சிகிச்சையிலும் சரியாக இருக்கிறதா என்பதை கண்காணிப்பதற்காகத்தான் ஆண்டுக்கு 2 முறை செய்வது வழக்கம். இப்போது 8 மாத காலம் ஆன அடிப்படையில் தங்கி அந்த அனைத்து பரிசோதனை செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து பரிசோதனையும் சரியாக இருக்கிறது என்ற ஒப்புதலை மருத்துவமனை வழங்கி இருக்கிறது. ஆகவே விரைந்து எல்லா பணிகளும் ஆற்றுவதற்கு நான் சென்னை சென்று கொண்டிருக்கேன் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதேபோல தமிழக வெற்றி கழக எல்லா அமைச்சர்கள் எல்லாரும் அரசு மருத்துவமனையில தான் சிகிச்சை பெறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்தது. அது என்னை பொறுத்தவரையிலும் என் உறவினுடைய மருத்துவமனை எப்போதுமே அங்கேதான் சிகிச்சை பெறுவது வழக்கம். நான் வருகிற போது கூட ஓய்வெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கேதான் ஓய்வெடுப்பது வழக்கம். அந்த முறையைத்தான் நான் பின்பற்றுகிறேன். அரசு மருத்துவமனை என்பது எனக்கு இது இலவசமாக கிடைக்கின்ற ஒரு சலுகை. ஆகவே வேறு மருத்துவமனையில் சென்று அதற்கான நிதிகளை அரசிடத்தில் பெற வேண்டிய நிலை இல்லை. என் உறவினுடைய மருத்துவமனை அனைத்தும் இலவசமாக கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, நான் வருகிற போதும் போகிற போதும் இங்கே இரவு நேரத்தில் விமானத்தில் காலை செல்கிற போது அங்கேதான் விடுதியிலே தங்குகிறேன். ஆகவே இது தொடர்ந்து நடைபெறுகிற ஒரு நிகழ்வு. அதை பற்றி நம்முடைய ஐஜி அவர்கள் தெளிவாக விளக்கங்களை சொல்லியிருக்கிறார்கள். அதை பற்றி சட்டத்துறையும் முதலமைச்சர்கள் உத்தரவு வழங்கியிருக்கிறார்கள். அது உடனடியாக அதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.